ஒயிட் ரைஸு, சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு, வெண்டைக்காய் வறுவல், பீட்ரூட் பொரியல், தயிர் எப்பொழுதும் போல். இந்த நெல்லிக்காய் ஜாம் கொஞ்சம் சும்மா சாப்பிட முடியாததுக்காக இது கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். மோர் குழம்பு வந்து சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு எப்பொழுதும் வைக்கிறாப்புல வச்சுக்கிட்டு சேப்பங்கிழங்கு அப்படியே வேக வச்சு போட்டோம்னா வளவளன்னு இருக்கும். அதுக்காக எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மிளகாய் பொடி, கொத்தமல்லி, கேப்சிகமும் கொஞ்சம் போட்டேன் நல்லா இருக்குங்கிறதுக்காக. அதெல்லாம் அரைச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4 இதெல்லாம் அரைச்சிட்டு எப்பொழுதும் போல் தாளித்து அந்த மசாலா போட்டு லேசாக பச்சை வாசம் போனதுக்கப்புறமேலு வெண்டைக்காயை நல்லா பொடியாக அரைஞ்சி அப்படியே வதக்கி எடுத்துட வேண்டியது தான். கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியது தான், கொத்தமல்லி இதெல்லாம். பீட்ரூட்டும் பொரியல் வந்து இது வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 1 போட்டு இப்போ அரைச்சி போட்டது இது.